ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்காவான கோவில் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்படியே கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தோட டேஸ்ட்டு இந்த வெண்பொங்கலில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு க்ரீமியாக டேஸ்ட்டாக சூப்பராக இன்னைக்கு நம்ம இந்த பொங்கலை செய்ய போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு அளவு கப்பாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கப்பை தான் அளவு கப்பாக எடுத்திருக்கேன். இந்த கப் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் அரிசி எடுத்துக்கறணும். ரெண்டுமே ஈக்குவலா போட்டு செய்யும் போதுதான் பொங்கல் ரொம்ப டேஸ்டாவும் கிரீமியாவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒரு கப் அளவு பாசி பருப்பை வறுத்தெடுக்க போறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சு இந்த பருப்பை அதுல போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பாசி பருப்பை நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கரலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, இதோட கலர் நல்லா மாறி வறுத்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு குக்கர்ல போட்டுக்கரலாம். அடுத்ததா எந்த கப்ல பாசி பருப்பு அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். பச்சரிசி நல்ல நயமான பச்சரிசி எடுக்கணும். அப்பதான் பொங்கலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கரலாம். ஒரு 2ல இருந்து 3 தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நம்ம பாசி பருப்பு ஒரு கப்பு, அரிசி ஒரு கப்பு சேர்த்தோம். அதனால மொத்தமா 4 கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். ஆனா நம்ம 3 கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்ற போறோம். ஏன்னா அரிசி பருப்பு நல்லா வெந்து பொருளுக்கு நல்ல கட்டியா பிசு பிசுன்னு ஆகணும். அதனாலதான் தண்ணியோட அளவை நம்ம குறைச்சு ஊத்துறோம். இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 விசில் விடுங்க. கரெக்டா இருக்கும். ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு இது ரெண்டுமே நல்லா குழஞ்சு வெந்து வந்திருக்கும். இப்போ இதை நல்லா கரண்டிய வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. பொருளுக்கு நல்ல கிரீமியா இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்க, சூப்பரா இது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பொங்கலை நல்ல லிக்விட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட விட்டீங்கன்னா இதுல இருந்து நல்லா பபுள் வர ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதுல இருந்து சூப்பரா பபுள் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதை இறக்கி பக்கத்து அடுப்புல போட்டுக்கரலாம். இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான கடாய பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து உருக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கரலாம். அடுத்ததா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது ரெண்டையுமே பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அடுத்ததா ஒரு 10 to 15 போல முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கரலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கரலாம். சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு நமக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொங்கல்ல ஊத்தி மெல்லமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டான கோவில்ல கொடுக்கிற பிரசாதம் மாதிரியே நமக்கு பொங்கல் ரெடி ஆயிரும். செம்ம கிரீமியா டேஸ்டா சூப்பரா இருக்கும் இந்த பொங்கல் சாப்பிடறதுக்கு. பெண் பொங்கல் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷா தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது பொங்கலோட டேஸ்டே வேற லெவல்ல மாறிடும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.